விடாமுயற்சி டைரக்டர் மகி திருமணி இயக்கத்துல நம்ம தல அஜித், திரிஷா, அதுக்கடுத்து நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ஆரோ அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் திரைப்படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு ஆங்கில படத்துடைய அபிஷியல் ரீமேக் தான். கண்டிப்பா அந்த படம் மாதிரி இந்த படமும் நல்லா இருக்கும். நம்ம மகி திருமணி அந்த படத்துல இன்னமும் நிறைய விஷயங்களை அவருடைய ஸ்டைல்ல சேர்த்து அந்த படத்தை வேற ஒரு ஜானர்ல கொண்டு போய் சேர்த்திருப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருடம் தீபாவளிக்கு வர வேண்டிய ஒரு திரைப்படம் இப்போதைக்கு அடுத்த வருடம் 2025 பொங்கல் ட்ரீட்டா இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக இந்த படத்துடைய டீசராக கொண்டு வந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். அந்த டீசர் பெரிய வரவேற்பு கிடைக்கல அப்படின்றது எல்லாருக்கும் கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கு. இருந்தாலும் படத்துக்கு ஐப்பு கிரியேட் ஆகலை அப்படின்றது தவறான செயல் கிடையாது. ஏன்னா நம்ம பெருசாக ஐப் ஆயிட்டோன்னா நமக்கு அந்த படம் ஏமாற்றமா அமைஞ்சிடும். நம்ம ஐப்பே இல்லாமல் அந்த படத்தை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்ச படமாகவே மாறுது. ஸோ அதனால ஐப்க்கு இல்லாமல் இருக்கிறதே நல்லதுதான் நான் நினைக்கிறேன். இந்த படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் முடியல. இன்னும் ஒரு வாரம் பேலன்ஸ் இருக்கு. அதை முடிச்சாதான் பொங்கலுக்கு இந்த படம் வரும். அப்படியே அந்த படத்துடைய ஷூட்டிங்கை முடிக்கல அப்படின்னு சொன்னா பொங்கலுக்கு வரதுமே டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ டீம் எல்லாருமே கிளம்பி பேங்காக் போயிட்டாங்க. அதாவது தாய்லாந்து, பேங்காக்லாம் போயாச்சு. ஒரு வாரம் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்ச் ஒர்க் அதுக்கு அடுத்து ஒரு சாங் வந்து ஷூட் பண்ண வேண்டியது இருக்கு. அது ரெண்டுத்தையும் ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இந்த படத்துடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடியுது. நம்ம தல அஜித் அதுக்கடுத்து த்ரிஷா இங்க 2 பேருமே கிளம்பி நேத்தியே போயிட்டாங்க. இப்போ அந்த படத்துடைய பேலன்ஸ் இருக்கிற படப்பிடிப்பு அங்கே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை முடிச்சுட்டு டெஃபினட்டா இந்த திரைப்படம் பொங்கல் ட்ரீட்டா தியேட்டருக்கு வந்துடும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த விடாமுயற்சி என்ன மாதிரி படமா மிகப்பெரிய சம்பவமா அமையுது அப்படின்னு சொல்லிட்டேன்.